சிஸ்டர் மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். பேசலாம். பிரைஸ் லார்ட்பா. நம் தந்தையாம் கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய துணையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஓகே, நாம தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவதாவது எப்படி என்று அந்த எதிர்நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த எதிர்நோக்கு நிறைவேறும் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நிறைவேறுவதற்கான படிகளை ஒவ்வொரு வாரமும் நாம் கலந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றும் அதை போலவே கடந்த வாரம் சகோதரி இறை வார்த்தையை விதைப்பது எப்படி என்று மிக அழகாக நமக்கு சொன்னாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாள்ல நம்ம இந்த பகிர்வின் வழியா நாம பார்க்கலாம். என் உள்ளத்தின் நேர்மையை என் சொற்கள் விளம்பும். என் உள்ளத்தின் நேர்மையை என் சொற்கள் விளம்பும் அப்படின்னு யோபு அதிகாரத்தில் 33வது அதிகாரத்தில், யோபு புத்தகத்தில் 33வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லப்படுது. என் உள்ளத்தின் நேர்மையை என் சொற்கள் விளம்பும் அப்படின்னு. இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தோம்னா, மை வேர்ட்ஸ் ஷால் பி ஆஃப் த அப்ரைட்னஸ் ஆஃப் மை ஹார்ட். இந்த இடத்துல உள்ளம் என்பது ஹார்ட்டை குறிக்குது, இதயத்தை குறிக்கிறது. ஆகவே என்னுடைய இருதயத்தில் நேர்மைக்கான வார்த்தைகள், நேர்மை என்ற கனி விளையக்கூடிய இறை வார்த்தை ஆகிய உண்மை விதைக்கப்பட்டிருந்தால், நான் நேர்மைக்கான வார்த்தைகளை என் வாய் பேசும். உண்மை என்ற இறை வார்த்தை என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருந்தால், நேர்மை என்ற வார்த்தையை என் வாய் பேசும். அப்ப நேர்மைக்கு எதிரான வார்த்தைகளை, உண்மைக்கு எதிரான வார்த்தைகளை, உலகப்போக்கிலான வார்த்தைகளை, நீதி நியாயம் என்ற உலக ரீதியான வார்த்தைகளை, பொய் என்ற வார்த்தைகளை என்னுடைய வாய் பேசுகின்றது என்றால், என்னுடைய இருதயத்தில் எது விதைக்கப்பட்டுள்ளது? அப்ப என்னுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டுள்ள வார்த்தைகளே என்னுடைய வாய் பேசுவதற்கான காரணம். அப்ப இந்த இதயத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் என்ற விதைகள் எப்படி விதைக்கப்பட வேண்டும், என்ன வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும், அதை எப்படி விதைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இன்று இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படுகின்ற வார்த்தைகள், இறை வார்த்தைகள் எப்படி செயல்படுகின்றது, அது என்ன செய்கிறது? இதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நான் அறிக்கையிடுவதன் வழியாகவோ அல்லது பிறருடைய இறை வார்த்தைகளின் வழியாகவோ என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகின்ற அந்த இறை வார்த்தைகள் அடுத்த கட்டமாக எந்த நிலைக்கு செல்லுகின்றது, அதை இன்னைக்கு நாம கொஞ்சம் சற்று விரிவாக ஆழமாக பார்க்கலாம். இன்னைக்கு நான் வாயார அறிக்கையிடும் வார்த்தையெல்லாம் நல்ல நிலமாகி என்னுடைய இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்குது. இது அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய மனதை புதுப்பிக்கும் பணியை அது செய்ய வேண்டும். மனதை புதுப்பிப்பது என்னுடைய கடமை, அது என்னுடைய செயல். கட்டாயமாக நான் செய்ய வேண்டியது இதை. இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எவ்வாறு வாயின் வார்த்தைகளாக உருமாற்றம் அடைகிறது இல்லையா? அதை போலவே அந்த வாயின் வார்த்தைகளாக உருமாற்றம் அடைவது மாத்திரம் இல்ல, அது நம்முடைய செயல்கள்லையும் அந்த விதைக்கப்பட்ட விதைகள் என்ற வார்த்தைகள் வெளிப்படுது. தொடர்பு இருக்கின்றது. விதைக்கப்பட்ட விதைகள், வார்த்தைகள், செயல்கள், இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. யோவான் 14:11 நற்செய்தி யோவான் 14:11 இதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான்
தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். சோ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தைகளும் செயல்களும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருந்தது பாருங்க. இதை போல என்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கணும். படிக்கிறதெல்லாம் இறை வார்த்தை, அறிக்கையிடுறதெல்லாம் இறை வார்த்தை. ஆனா செய்யற செயலை பார்த்தீங்கன்னா இப்படின்னு நாம ஒரு சிலரை குறித்து நாமளே கமெண்ட் கொடுத்திருப்போம். அப்படி அவர்களுடைய அறிக்கையிடுகின்ற வார்த்தைகளுக்கு, படிக்கின்ற வார்த்தைகளுக்கு, தியானிக்கின்ற வார்த்தைகளுக்கு தொடர்பு அற்றதாக அவர்களுடைய ஒரு சிலருடைய செயல்கள் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், அவர்களுடைய மனம் புதுப்பிக்கப்படவில்லை. இன்று என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இருதயத்துல விதைக்கப்பட்டது என்று நான் நினைக்கின்ற இறை வார்த்தைகள் என் வாயின் வார்த்தைகளாக, நான் செய்யும் செயல்களாக வெளிப்படுகின்றதா? சற்று யோசித்து பார்க்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ரோமையர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1-2 இந்த வார்த்தைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியில பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அறிந்த எளிமையான வார்த்தை இது. தூக்கத்துல எழுந்து கேட்கணும், ஒருத்தவங்களை எழுப்பி கேட்டா கூட ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க. அப்படித்தானே? சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. 12:2 இந்த உலகப் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சகோதரர் பவுல் தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தின் வழியே நமக்கு இந்த அறிவுரையை கொடுக்கிறார். முதல் வார்த்தை முதல் வரி என்ன? முதல் கட்டளை என்ன? அன்பு கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அடுத்தது, இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அடுத்தது, இந்த உலகப் போக்கின்படி ஒழுகாதீர்கள். நெக்ஸ்ட், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. கடைசியாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்க 4 விதிகளை அவர் குறிப்பிடுகிறார். அதுல முதல் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். ஓகே, இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இதுதான் நம்முடைய அனுதின வேண்டுதலா இருக்கணும், ஜெபமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. கடவுளுக்கு உகந்த சரி, தூய சரி, அது என்ன உயிருள்ள பலியாக படையுங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சற்று விரிவாக நம்ம சிந்தித்தோம்னா, சந்திப்பு கூடாரத்துல பலிக்காக எடுத்து செல்லப்பட்ட விலங்குகளோ பறவைகளோ உயிரோடு எடுத்து செல்லப்பட்டது. பலிபீடத்தின் மீது உயிரோடு அது காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்று நான் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கும் பொழுது உயிரோடு செல்லுகின்றேன். அங்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய சுயத்தை அங்க ஒவ்வொரு நாளும் நான் மறிக்க செய்ய வேண்டும். அதுதான் அங்க காணிக்கையா ஒப்படைக்கிறது. நான் ஒரு உயிருள்ள பலியாக போறேன், ஆனா ஒவ்வொரு நாளும் சுயம் மறித்தல் வேண்டும். என்னுடைய அனுதின ஜெபத்துல இது பங்காக இருக்க வேண்டும். சுயம் மறிக்கப்படணும், ஆன்மா உயிர் பெற்று எழ வேண்டும்.
ஆன்மா புதுப்படைப்பாக மாற்றப்பட வேண்டும். அங்கு ஆன்மா மரித்து இருக்கக்கூடாது. எப்போ ஒரு ஆன்மா மரிக்கிறது? உலகம், அழகை, பாவு, பாவம், சாவு போன்ற செயல்களால் தான் ஒரு ஆன்மா மரிக்கிறது. இவையெல்லாம் நான் என்னைக்கு சுயம் மரிக்கிறதுக்காக என்ன ஒப்படைக்கிறேனோ, அப்ப என்னுடைய ஆன்மா மீண்டும் மீண்டுமாக இந்த ஆன்மாவுக்குள்ளதாங்க மனம் இருக்கிறது. மனம் என்று சொல்லப்படுகின்ற மைண்ட், நம்முடைய கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் மைண்ட் இதற்குள்ளதான் இருக்கிறது. இன்று சுயம் மறிக்காமல் நான் செய்கின்ற வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் இப்படிதான் இருப்பேன், என்னால மாற முடியாது, என்னுடைய நேச்சர் இதுதான், என்னுடைய ஆட்டிடியூட் இதுதான், நான் செய்யறதுதான் கரெக்ட். நான் செய்யறது கரெக்ட்னு எதன் அடிப்படையில நம்ம முடிவெடுக்கிறோம்? இறை வார்த்தையின் அடிப்படையில என்னுடைய முடிவு இருக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். இறை வார்த்தையின் அடிப்படையில வார்த்தையை பேசுறோம், வார்த்தையை அறிக்கையிடுறோம். ஆனா செயல்களும் என்னுடைய சுபாவமும் இறை வார்த்தையின் அடிப்படையில இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொரு நாளும் என்னை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட உயிருள்ள பலியாக அங்க கடவுளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நான் செல்கிறேனா ஒவ்வொரு நாளும்? அடுத்ததாக, உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் அப்படின்னு நம்ம ஒரு பதத்தை கேள்விப்பட்டு இருப்போம். ஒரு நேரம் பார்த்தா இறை வார்த்தையின்படி சூப்பரா பேசுறது, செய்யறது. ஆனா அதற்கு தொடர்பே இல்லாம அடுத்த நிமிடம், அடுத்த நொடி, அடுத்த வினாடி நாம் வேறு ஒரு சுபாவத்தோடு, கேட்டா எல்லாரும் செய்யறாங்க, உலகத்தோட ஒத்து வாழணும், அதனால நானும் செய்யறேன். இப்படி நான் செய்யலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, என் மேல கோச்சுப்பாங்க, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும், அதனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்குள் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம் சகோதரிகள். அடுத்தது, உள்ளம் புதுப்பிக்கப்படல். 12:2. மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. இந்த இடத்திலையும் உள்ளம் என்கிறது மனதை குறிக்கிறது, இருதயத்தை அல்ல, ஆவியை அல்ல, மனதை குறிக்கிறது. அதற்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். எந்த வசனம் கவி? Romans 12:2. But you transformed by the renewing of your mind. இந்த வார்த்தை தெளிவா சொல்லுது, but you transformed by the renewing of your mind. ஆக அவருடைய மூன்றாவது கட்டளை என்னன்னா, உங்களுடைய உள்ளத்தை, மாறாக உங்கள் மனம் அப்படின்னு சொல்லுவோம் இங்க. மாறாக உங்கள் மனம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. விதைக்கப்பட்ட இறைவார்த்தை, அறிக்கையிடுகின்ற இறைவார்த்தை, வாயார பேசுகின்ற இறைவார்த்தை, தியானிக்கிற இறைவார்த்தை, இது எல்லாம் என் மனதை உருமாற்றியதா? அப்பொழுது அது என்னுடைய செயல்களில் வெளியே வரும். இங்கு நாம் செயல்களின் அடிப்படையில் அல்ல, இறை வார்த்தையின் அடிப்படையில், ஃபர்ஸ்ட் இறை வார்த்தை, அதன் பிறகு செயல், இப்படி வர வேண்டும். செயல்களை மாற்ற வேண்டும் என்று நாம் முனையக்கூடாது. அப்படி முனைந்தால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உறவற்று போகிவிடும் அப்படின்னு கலாத்தியர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 4 தெளிவாக சொல்லுகிறது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக இயலும் என்று நினைக்கின்ற நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போகிவிட்டீர்கள்.
அருளை இழந்து விட்டீர்கள். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக இயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். இங்க செயல்களை முதன்மையாகவும், அடுத்தது இறைவனுக்கு ஏற்புடையவராவத இரண்டாவதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட மனநிலை எனக்குள்ளாக இருக்கும் என்றால், எனக்கு இன்று சில நேரத்துல பயம் வருது, கோபம் வருது, தோல்வி மனப்பான்மை வருகிறது. அப்ப நான் இத எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நாம நினைக்க கூடாது. ஆக்ஷன்ஸால ஓவர் கம் பண்ண நினைக்க கூடாது. இந்த ஆக்ஷன்ஸ இறை வார்த்தையின் துணையோடு அதை விதைத்து அறிக்கையிட்டு மனதை புதுப்பித்து இறை வார்த்தையின் துணையோடு அந்த ஆக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ண நினைக்கணும். நம்ம இதை ரொம்ப ஈஸியா இன்னைக்கு அதை ஒரு சொல்லிட்டு போறோம். எனக்கு அந்த நேரத்துல பயமாயிடுச்சு, கோபம் வந்துருச்சு, அதனால இப்படி நான் ஆக்ட் பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், பயம் வந்துருச்சு, அதனால இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனா இதற்கு நம்ம என்ன முயற்சி செய்தோம்? பயப்படக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நம்ம மாற்றி ஜெபித்து வந்தாலும் அதற்கு பலன் கிடையாது. இறை வார்த்தையின் துணையோடு அதை ஜெயிக்க வேண்டும். அந்த மனநிலையை மேற்கொள்ள வேண்டும், அந்த சுபாவத்தை மேற்கொள்ள வேண்டும். இது ஆஸ் யூஷுவல் தானே, எல்லாருக்குமே இப்படித்தானே ஆகும். இதுல நான் மட்டும் என்ன விதிவிலக்குன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோன்னா நம்ம இறை வார்த்தையின் படி நடக்கல, செயல்கள் அப்படிப்பட்டதா இல்ல. அடுத்ததா கடைசியா புனித பவுல் என்ன சொல்றாரு? ரோமேர் 12:2 கடைசி வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கடைசி வரி, கடவுளின் திருவுளம் எது என அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வார்த்தைகளை பல கோணங்கள்ல பல வருடங்களாக பலர் ஆராய்ந்து பலர் அதை மெடிடேட் பண்ணி இங்க மெசேஜா கொடுத்திருக்காங்க. சொல்லப்படுற இங்க குறிப்பிடப்படுற இந்த வார்த்தை கடவுளின் திருவுளம் எது என்று நமக்கு தெளிவாக தெரியும். இன்னைக்கு பல பேருடைய பிரச்சனையே இதுதான். என்னன்னா, காட்ஸ் பிளான் என்ன என்னுடைய லைஃப்ல, இந்த என்னுடைய சிச்சுவேஷன்ல அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, இத கொஞ்சம் நீங்க யாராவது எனக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு முதல் கண்ணோட்டம் இப்படி இருக்கும். அடுத்தது, ஏதாவது ஜெபிக்கின்ற சகோதரர்களையோ சகோதரிகளையோ அவர்கள் சந்தித்தால் அடுத்ததா இப்படி ஒரு பிரச்சனை போகுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் குடும்பத்துல நடக்குது, என்னுடைய அலுவலகத்துல நடக்குது, என்னுடைய பிசினஸ்ல நடக்குது, கணவன் மனைவியான எங்களுக்குள்ளாக நடக்குது, இதுக்கு நான் எப்படி இதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு பல சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட அன்போட விண்ணப்பம் செய்திருக்காங்க. அதை நான் தவறுன்னு சொல்லல. ஆனா ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு திருமண வாழ்வாகட்டும், ஒரு இடத்துல வேலை செய்கின்ற இடங்களில் ஆகட்டும், நம்ம இப்படி ஜெபித்து அறிவுரை கூறியவர்களுடைய அந்த அறிவுரைக்கு ஏற்ப நம்ம செயல்படுறோம். அங்க பிசினஸ்லயோ திருமண வாழ்விலையோ நமக்கு ஏதாவது ஒரு தடை வந்துச்சுன்னா, ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வந்துச்சுன்னா, உடனே அவர் என்ன ஜெபிச்சு சொன்னாரு, அவர் சொன்னது வேற, எனக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, எனக்கு அவர் சரியா ஜெபிக்கல, இல்ல அவருடைய தீர்க்க தரிசனம் போய் அவர் ஒரு போலி தீர்க்க தரிசி, விஷனை பாக்குறேன்னாங்க, இறை வார்த்தையின்படி சொல்றேன்னு சொன்னாங்க, கடைசியா எல்லாம் தப்பா முடிஞ்சிருச்சு, அப்ப இது சரி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறது. இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நிலையிலான தீர்க்க தரிசன படிகள் இருக்கிறது.
லெவல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. எடுத்தோன்னு இப்படி குறை சொல்லக்கூடாது. மாறா நம்ம என்ன நினைக்கணும், நம்ம சொந்த வித்துக்களாகிய நம்முடைய குழந்தைகள் அவங்கள ஹேண்டில் பண்றதுல, அவங்கள டீல் பண்றதுல நம்ம எவ்வளோ சேலஞ்சஸ பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கிறோம் இறைவார்த்தையின் அடிப்படையில. அந்த அறிவுரையின் அடிப்படையில நம்ம நடந்து செல்றோம். அதுல நமக்கு ஏற்படாத மனக்கலக்கங்களா? இப்படி இருக்கிறப்ப ஒரு பிசினஸ்ன்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ள நுழைகிறோம். எத்தனையோ புதுவிதமான மனிதர்கள், திருமணம் என்ற கணவன் மனைவி உறவுக்குள்ளாக நம்ம கடந்து செல்றோம். இருவரும் இருவேறு சூழ்நிலையில வளர்ந்து இணைந்தவர்கள். ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதுக்கு புதுசா போறோம் நாம. அங்க எத்தனை பேரை சந்திக்கிறோம். முதலாளி முதல் தொழிலாளி வரை சந்திக்கிறோம். இப்படி பல்வேறு மனநிலையில் உள்ள மனிதர்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்றோம். சேலஞ்சஸ், ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம எடுத்தோன்னு இது ஜபிச்சு பார்த்தது தப்பு, தீர்க்க தரிசனம் தப்பு, இந்த முடிவு தப்பு அப்படின்னு குறை சொல்லலாம். சொந்த குடும்ப உறுப்பினர்களையே, குழந்தைகளையே நம்ம இறைவார்த்தையின் அடிப்படையில நடத்தி செல்வதற்கு பெரிய ஞானம் தேவைப்படுகின்றது. அதுவும் உலகப்பூர்வமான ஞானம் அல்ல, இறைவார்த்தையின் அடிப்படையிலான ஞானம். இந்த இடத்துல சகோதர சகோதரிகளே ஒரு இறைவார்த்தையை மேற்கொள்ள ஆசைப்படுறேன். திருப்பாடல் 119, 105. திருப்பாடல் 119, 105. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ரொம்ப எளிமையான வார்த்தை, 1.5 அடிதான் இருக்கிறது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கிறது? இருள் சூழ்ந்த பாதையாக இருக்கிறது. அந்த பாதையில இறை வார்த்தைய நான் விளக்காக, என் காலடிக்கு விளக்காக எடுத்து நடந்து செல்லுகிறேன். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, நான் இப்ப ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கங்க, உங்க கால்ல ஒரு சார்ஜபிள் டார்ச் லைட்டை கட்டி இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கங்களேன். சார்ஜ் உள்ள ஒரு டார்ச் லைட். நீங்க நடக்க நடக்க என்ன ஆகும், அது அந்த இடம் வரைக்கும் தான், உங்களுடைய காலடியுடைய அளவுக்கு ஏற்றாற் போல, இல்ல அந்த டார்ச் லைட்டோட வீரியத்திற்கு ஏற்றாற் போல வெளிச்சம் அந்த பாதையில வரும். அந்த திருப்பியும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறப்ப டார்ச் லைட்டோட இருந்தீங்கன்னா, அது ஒளி கொடுத்தது என்றால் என்னாகும், அந்த பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கும். இப்ப டார்ச் லைட்ல பேட்டரி லோவாயிடுச்சு, சார்ஜ் இல்ல, அணைஞ்சு போயிடுச்சு. இப்ப நடந்து பார்ப்போமே, ரிமைனிங் பார்த்த என்ன ஆகும், நமக்கு இருள் சூழ்ந்ததா தான் இருக்கும், அங்க ஒளியே இல்லை. அப்ப ஒரு பிசினஸ் லைஃப் ஆகட்டும், ஒரு திருமண வாழ்வாகட்டும், ஆன்மீக வாழ்க்கையாகட்டும், நாம நடக்க நடக்க இறை வார்த்தையை என் காலடிக்கு விளக்காக வைத்து நடக்க நடக்க என்ன ஆகும், அந்தந்த ஏரியா வர வர, ஒவ்வொரு சிச்சுவேஷன் வர வர வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். இதை இன்னொரு முறையிலையும் நம்ம சொல்லணும். அதற்கு ஏற்றாற் போல என்னுடைய மனம் புதுப்பிக்கப்பட அந்த ஒரு சூழ்நிலையை நான் எப்படி கையாள வேண்டும்னு நமக்கு தெளிவா தெரியும். அடுத்த ஒரு சூழ்நிலைக்கு திரும்பவும் நாம இறை வார்த்தையே தான் டிபெண்ட் பண்ணணும், அதை மட்டுமே சார்ந்து இருக்கணும், அதனுடைய விளக்கங்கள்ல ஆழத்துல போகணும். அதை நீ சார்ந்து வாழும்போது ஒவ்வொரு சூழ்நிலையையும் திரும்ப திரும்ப தாண்டறதுக்கான வழி நமக்கு பிறக்கும். கடவுள் என்னுடைய வாழ்வில் வைத்திருக்கின்ற
திட்டம் என்ன, அவருடைய திருவுளம் என்ன, எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்ற அவருடைய அந்த திருவுளம், அந்த திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் விரும்பின மாதிரி நான் முன்னேறி செல்வதற்கு என்ன செய்யணும்? முதல் நிலை, நம்மை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக படைக்கிறோமா? அனுதினமும் என்னுடைய சுயம் மறைத்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய ஆன்மா உயிர் பெற்று எழுகிறதா? நான் உலக போக்கின்படி ஒழுகாமல் இருக்கிறேனா? என்னுடைய மனம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறதா? அப்போது கடவுளுடைய திட்டம் வெளிப்படும். சகோதர சகோதரிகள் நமக்கு ஜெபித்து சொன்னது தவறா இருந்திருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம்? உள்ள நுழைஞ்சிட்டோனையே சூப்பர் டூப்பர் லைஃப், எக்ஸலண்டான, ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு பிசினஸ், இப்படியெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் நம்ம போறோம். உள்ள போனோன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு சோதனை வந்தோடனே உடனே வேற எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது. ஆஹா, நம்மள மாட்டி விட்டுட்டாங்களே, இதுல நமக்கு அட்வைஸ் பண்ணவங்க சரியில்லையே அப்படின்னு தான் நினைக்க தோணும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனையை கண்டு கலங்க வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஹீரோ, என்னுடைய ரோல் மாடல் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த உலகத்தை வெற்றி கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே வார்த்தை தான் எனக்கும். அதற்கு நான் என்ன செய்கிறேன்? இயேசுவே, நீங்க பிரச்சனையை கண்டு பயப்படாத, உள்ளம் கலங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிட்டீங்க, அந்த வெற்றியை எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. எனக்கு கொடுங்கன்னா அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. அவர் கொடுத்து விட்டார் அதையும். புனித பவுல் தெளிவா சொல்லியிருக்கிறாரு இந்த இடத்துல. எப்படி பிரச்சனையை எதிர்கொள்வது, எப்படி கடவுளுடைய திட்டம் தான் உன் வாழ்க்கையில நடைபெறுகிறதா என்று நீ அறிந்து கொள்வது அப்படின்னு. நம்ம முதல் இந்த 3 ஸ்டெப்பையும் செய்யவே செய்யாம நமக்கு அட்வைஸ் பண்ண எல்டர்ஸையும் நம்ம அந்த இடத்துல ஒமிட் பண்ணிட்டு எல்லாம் தப்பா போச்சேன்னு நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதை போல நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில பயிற்சி பெறும் பொழுது, இப்படிப்பட்ட படிநிலைகளை நாம் பயிற்சியால் மேற்கொள்ளும் பொழுது, அந்த நம்ம சொல்லுவோம், ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது சொல்லுவோம், நான் ப்ரேயர் பண்ணி பார்த்து தான்ப்பா டிசைட் பண்ணேன். விஷன் அதுக்கேத்த மாதிரி கரெக்டா வந்துச்சு, இறை வார்த்தை வந்துச்சு, அதனாலதான் நான் இந்த செயலை செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை ஒரு முறை நமக்கு முன்பாக இந்த ஆன்மீக வாழ்வில் அனுபவம் வாய்ந்தவர்களோடு கலந்து பேசி, அந்த இடத்துலதான் நம்முடைய தாழ்ச்சி, நம்முடைய பணிவு, நம்முடைய எளிமை, கீழ்ப்படிதல் எல்லாம் வருதுங்க. அவர்களோடு அது ஆன்மீக வாழ்வாகட்டும், இல்லது பர்சனல் லைஃப் ஆகட்டும், மனம் விட்டு ஒரு குழந்தையை போல அந்த விஷயத்தை, அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழ்நிலையை சொல்லி, இப்படி எனக்கு இப்படி ஒரு வழிநடத்துதல் கிடைச்சது அப்படின்னு அவங்க கிட்டையும் ஷேர் பண்ணி, அத நம்ம தீர்க்க ஆராய்ந்து முடிவெடுக்கும் போது நமக்கு ஒவ்வொரு அந்த படிநிலையையும் தாண்டுவதற்கு, சோதனைகளை தாண்டுவதற்கு, கலக்கங்களை தாண்டுவதற்கு சரியான வழிநடத்துதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நம்மிடம் இதையும் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நான் வார்த்தை அறிக்கையிடுறேன். பல பேருடைய வருத்தமே இதுதான். நான் வார்த்தை அறிக்கையிடுறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே இன்னும் அதுக்கான விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்றதுதான். அன்புக்குரியவர்களே, வார்த்தையை விதைத்தோம், அறிக்கையிட்டோம். அதனால் நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட்டதா? நாம் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக படைக்கப்படுகின்றோமா? உலகப் போக்கின்படி ஒழுகாமல் இருக்கிறோமா? இதையெல்லாம் நம்மை இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்கணும்.
அப்படி என்கிட்ட தப்பு இல்லாத மாதிரி தெரியுதா? நமக்கு அன்புக்குரியவர்களிடம், நண்பர்களிடம், கணவன் மனைவியிடமோ, மனைவி கணவனிடமோ கேட்க வேண்டும். மனம் விட்டு பேச வேண்டும். நான் மாறி இருக்கிறேனா இந்த விஷயத்துல அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு நம்முடைய இருதயத்துல நம்முடைய பெற்றோர்களின் வழியாக, இந்த உலகத்தின் வழியாக எதிர்மறையான இறைவார்த்தைக்கு எதிர்மறையான விதைகள் கோடிக்கணக்காக விதைக்கப்பட்டுள்ளது. அவை ஒவ்வொன்றினையும் நாம கண்டுணர்ந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரப்ப அது நமக்கு கரெக்டா தெரியும். இறைவார்த்தைக்கு எதிரான விதை எது என்னுடைய இருதயத்துல இருக்குன்னு. அவற்றை நம்ம ரொம்ப கலைஞ்சி தூக்கி போடுறதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம். இறைவார்த்தை என்ற அந்த உண்மை என்ற விதையை விதைப்போம். அடுத்த இவ்வளவு நேரமாக நாம் பகிர்ந்த இந்த செயல்பாட்டின்படி நடப்போம். வாழ்வில் வெற்றியை காண்போம். எந்த சோதனையை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம். எந்த சேலஞ்சஸ், சவால்களை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம். சவால்கள் இருக்கக்கூடாது, சோதனை இருக்கக்கூடாதுன்றதுதான் இன்று பல பேருடைய ஜெபமா இருக்கு. அப்படி அல்ல சகோதரிகளே. இறை வார்த்தையை நாம் துணையாக வைத்திருக்கும் பொழுது அதன் சார்பில் நம் வாழ்க்கை, அதனை சார்ந்து நாம் வாழும் பொழுது இதை குறித்து, சவால்களை குறித்தோ சோதனைகளை குறித்தோ கலங்க வேண்டாம். கண்டிப்பா இது நம்மளுடைய கெரியர்ல, ஃபேமிலி லைஃப்ல, பிசினஸ்ல, எல்லா இடத்துலையும், ஈவன் ஆன்மீக வாழ்க்கையிலும் வரும். வந்ததை இவ்வாறாக என்னுடைய அனுதின பயிற்சி இருந்தால், ரோமேயர் 12:1-2 படி இருந்தால் நான் இதனை வெல்லலாம். முன்னாடி என் வாழ்க்கையில பாஸ்ட்ல நடந்த ஒரு சில தோல்விகளுக்கு என்ன காரணம்னு நம்ம யோசிச்சோம்னா ரொம்ப தெளிவா புரியும் நமக்கு. அதனுடைய பேஸ் என்னவா இருந்ததுன்னு. சோ அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு புதிய, என்றுமே மாறாத உண்மையான இறைவார்த்தையின் அடிப்படையில எதையெல்லாம் நம்ம இழந்தோமோ, எதையெல்லாம் நம்ம தோல்வி என்று நினைத்தோமோ, அதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகிர்வு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்று இதனை பகிர்வதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.